வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. ஸோ வெல்கம் டு ஆர்டி டாக்ஸ். இங்கே போட் சினிமா கிரிக்கெட்டை பற்றி பேசுவோம். இந்த இடத்துல ஏதாவது ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக கூட நீங்கள் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து கூட வழக்கம் போல் ஜெஃபர்சன் ப்ரோ வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஜெஃப்ஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் வச்சிருக்காரு. அந்த சேனலுக்கு இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லையும் சரி ரெண்டுமே இருக்குது. நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணலாம் பண்ணுங்கள். நம்மள மாதிரி அவர் வந்து கிரிக்கெட்டை பற்றி நிறைய பேசுவார். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதை பற்றி பேச வந்திருக்கோன்னா, அஃப்கோர்ஸ் T20 வேர்ல்டு கப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பற்றி பேசியிருந்தோம். முக்கியமான சம்பவங்கள் நடந்துச்சு. ஜிம்பாப்வே வர்சஸ் ஆஸ்திரேலியா அப்படின்னு சம்பவம் நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஆப்கானிஸ்தான் சவுத் ஆஃப்ரிக்கா நடந்துச்சு. அதெல்லாம் பற்றி பேசியிருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன நடந்துச்சு அண்ட் அதை பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக பேசிட்டு, முக்கியமாக வந்து இப்போ நம்ம வந்து சூப்பர் 8 வந்து குரூப்லாம் வந்து பிரிச்சிட்டாங்க. ஸோ அந்த குரூப் 2 குரூப் எப்படி இருக்குது, எது குரூப் ஆஃப் டெத்து, எது ஜாலியான குரூப், அது வந்து யார் யாரெல்லாம் குவாலிஃபை ஆக போகிறா, ஏன் குவாலிஃபை ஆக போகிறாங்கன்றதான் வந்து இன்னைக்கு வீடியோவில் ஃபுல்லாக வந்து பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அன்றைக்கி பேசுனதுக்கப்புறம் முக்கியமான சம்பவங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீலங்கா வந்து ஆஸ்திரேலியாவை அடிச்சது. நேபாள் வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் விக்டரியை வந்து T20 வேர்ல்டு கப்பில் வந்து பதிவு பண்ணது. T20 வேர்ல்டு கப்பில் பதிவு பண்ணது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்பாப்வே வந்து அகைன் ஸ்ரீலங்காவை வந்து சம்பவம் பண்ணது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இதை வந்து எஸ்கேப் ஆகி போகலான்னு பார்த்தா கூட முடியாது. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அடி வாங்கணும். இந்த மாதிரியான ஒரு 4 சம்பவங்கள் நடந்துச்சு. ஒன்று நான் வரும். உங்களுக்கு எது ஃபேவரட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. எது ஃபேவரட்டோ அதில் ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு போஸ்ட் இந்தியா பாகிஸ்தான் தான் ரொம்ப ஃபேவரெட்டு. ஆக்சுவலி வந்து நடுவில் வந்து ஒரு ஹோப் இருந்தது. எங்கன்னா கிஷான் அவுட் ஆவாங்க, அடுத்த பால் ஹார்திக் அவுட்டு. அந்த அந்த இடத்துலே மொமெண்ட் ஷிஃப்ட் ஆச்சு. இவனுங்க வந்து எவ்வளோ முட்டாள்தனமாக ஆடினானுங்க பாகிஸ்தானு. அப்படியே வந்து என்ன சொல்கிறது, எனக்கு இந்த கேமே வேணாம், எனக்கு கூட மேட்சே ஆட பிடிக்கல. எவ்வளோ என்ன சொல்கிறது 120 சேஸ்னா கூட அவங்க சொதப்பியிருப்பானுங்கன்னு தான் எனக்கு தோணுது. கொஞ்சம் கூட வந்து நம்ம ஜெயிக்கணும், நம்ம வந்து கொஞ்சம் இந்த கேமை எடுத்துகிட்டு போகணுன்ற தாட்டே கிடையாது. அந்த உஸ்மான் கீப்பர் அவர் மட்டும் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஆடினார். பாபர் வந்து ஒரு 130 சேஸ்னா பயங்கரமாக கட்டையை போட்டு ஆடுவார். ஓகே, அவருக்கு அந்த ஷார்ட்டை போய் அந்த டிஃபென்ஸை தூக்கணுன்ற அவசியமே இல்லை. ஆக்சுவலி வந்து கோலி கிட்ட கம்பேர் பண்ணுறாங்க. யூ குடன்ட் கம்பேர் ஹிம், பட் அவ்வளோ பண்ணுறாங்க. பண்ணாதீங்க, வேண்டாம். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, நீ கோலி அளவு கம்பேர் பண்ணுற ஒரு பிளேயர்னா உனக்கு அக்ஷர் பட்டேல் மாதிரி ஒரு ஸ்பின்னரை கூட நீ ரீட் பண்ண முடியாதா? அக்ஷர் பட்டேல் இஸ் அ குட் ஸ்பின்னர், டோன்ட் டேக் மீ ராங். ஆனால் அவர் வந்து இந்த நூர் அஹமது, வருண் சக்கரவர்த்தி அளவுக்கு ஒரு மிஸ்ட்ரி கிடையாது. நீ அவரை ரீட் பண்ணாமல் அவர்கிட்டே போல்ட் ஆகுறன்னா அப்புறம் என்னத்தை சொல்லி அக்ராஸ் ஆடுறது. அதாவது அது வந்து எப்படின்னா, கோலி கூட வந்து நம்ம ஏன் கம்பேர் பண்ணக்கூடாதுன்றதுக்கு ஒரு ரீசன் அப்படின்னா, இந்த மாதிரி ஹி இஸ் கால்ட் அ சேஸ் மாஸ்டர் அப்படின்னா, அவருக்கு எந்த ஸ்கோர் நம்ம வந்து அட்டைன் பண்ண போகிறது தெரியும், அதுக்கு எந்த ரன் ரேட்ல போக போகிறது தெரியும். நம்ம கூட அவரு கூட ஆடின பார்ட்னர் வந்து எப்படிப்பட்ட பார்ட்னர், அவர் வந்து அடிச்ச ஆட பார்ட்னரா, இல்லை அவரும் இந்த மாதிரி கன்சாலிடேட் பண்ண போற பார்ட்னரா. ஸோ அவர் கன்சாலிடேட் பண்றாரு அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் அடிச்சா ஆடணுமா, இல்லை நம்ம கொஞ்சம் அமைதியாக வந்து அடக்கி வாசிக்கணுமான்றது அவருக்கு தெரியும். ஸோ ஹி ஃபிக்ஸஸ் அ டார்கெட். 10 ஓவருக்கு இதான் டார்கெட், 15 ஓவருக்கு இதான் டார்கெட், 20 ஓவருக்கு இதான் டார்கெட்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவார். அந்த மாதிரியான எந்த விதமான கேல்குலேஷனுமே இல்லாமல் கம்ப்ளீட்டா எந்த ஒரு எய்ம்ல அந்த ஷாட் ஆடினான்றதே தெரியல. பாபர் அசாம் வந்து அந்த அக்ராஸா கம்ப்ளீட்டா அது பால் எங்கேயோ போது, இவர் எங்கேயோ ஆடிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் எல்லாருமே அவுட் ஆனாங்க. எந்த பிளானுமே இல்லாம எல்லாருமே அப்படிதான் அவுட் ஆனாங்க. எனக்கு அதை தாண்டி சல்மான் அலி ஆகா கிட்ட வந்து இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கறது அவருடைய கேப்டன்சி. ஃபர்ஸ்ட் ஓவர் சூப்பரா நல்ல தைரியமா வந்து போட்டாரு, அதுக்கேற்ற மாதிரி ரிவார்டு கிடைச்சது, அபிஷேக் சர்மா விக்கெட் கிடைச்சது, சூப்பர். ஆனா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து அந்த தாரிக் தான் வந்து ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி எல்லாரும் பேசுறாங்க. எக்ஸாக்ட்லி எங்க கொண்டு வரீங்க? 13வது ஓவர் 12வது ஓவர் வராரு, 6வது 7வது ஓவரே வந்திருக்கணும் அவரு. நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்ப ட்ரூ. ஒரு சேஸ்னா ஒரு பிளானிங் இல்லை, ஓகேங்களா? வரவெல்லாம் கண்ட பின்னு சுற்றுறான். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த மொக்க பசங்க கூட வந்து நம்ம வந்து கெத்த ஆடுவோம்ல, இந்த ஒரு கையில் ஜாய்ஸ்டிக் வச்சு ஆடுறது அப்படிலாம். அந்த ஹார்திக்கோடைய அந்த செக்மெண்ட் வந்து எனக்கு அந்த ஆள் அப்படியே பயங்கர ஃபார்மிங் பண்ணிட்டு போகிறான். ஏண்டா நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு தான் நாங்கள் வந்து உண்மையாக ப்ரெடிக்ட் பண்ணி அத்தனை பேர்கிட்ட கடி வாங்கணும். நீங்கள் நம்ம வந்து ஜெயிப்போம்னு சொல்லி ப்ரெடிக்ஷன் கொடுத்தோம். ஆனால் நிறைய பேர் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் ஹேவன் ஃபேர் சான்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஜெயிப்பாங்களா இல்லையான்னு தெரியல, பட் டஃப் இது வரைக்கும் நடந்த பாகிஸ்தான் மேட்சஸ்ல இந்த மேட்சஸ் வந்து டஃப் இருக்குது. ஏன்னா அவங்களோட ஸ்பின்னர்ஸ் கொலம்போல ஸ்ரீலங்காலே நிறைய டைம் நிறைய மேட்சஸா இந்த டோர்னமெண்ட் ஆடிட்டு இருக்காங்க. நல்லா அவங்க இந்த பிச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிய போகுது அப்படின்னு. அங்க அந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தானுங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுத்தானுங்க, அங்கேயே முடிஞ்சு. எனக்கு என்னன்னா, இப்போ ஜாயின் ஆகிற நியூ பாகிஸ்தான் பிளேயர்ஸ்லாம் ஓரளவுக்கு ஷைன் ஆகுறாங்க. இந்த சீனியர் பிளேயர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு புரியல. பாபரு நல்லா ஆடல, சாயின் ஷா அஃப்ரிடிலாம் செம்ம அடி வாங்கினாரு.
ஓகே அவர்லாம் எப்பயோ முடிஞ்சிருச்சு. அதாவது எனக்கு கான்ட்ரடிக்டாக நீங்கள் இங்கே வந்து இந்தியா பாகிஸ்தான் நடக்குதா, நான் போஸ்ட்டாக வந்து இப்போ அப்படியே இன்னொரு மேட்சை கன்சிடர் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஜிம்பாப்வே ஸ்ரீலங்கா மேட்ச் நான் பார்த்தேன். ஸ்ரீலங்கா வந்து ஆல்மோஸ்ட் 6-7 பவுண்ட்ரிஸ் அடிச்சிருப்பாங்க. பேய் ஃபீல்டிங் இருந்தது ஜிம்பாப்வேட்ட. பத்துனு சங்கா, மெண்டிஸ் எல்லாரும் 4 அடிக்க ட்ரை பண்ணாங்க. மாட்டில் 2 ஓடி அந்த கனெக்ட் இந்த சொல்ல ப்ரெஷரில் தான் அவுட் ஆனாங்க. டேட்டில் இந்த வேர்ல்ட் கப்பில் இப்போதைக்கு இருக்கிற பெஸ்ட் ஃபீல்டிங் டீம்னா ஜிம்பாப்வே தான். அவனுங்க அந்த சைட் டேக்கிள் பண்ணி வந்து பால் எடுக்கிறதுலாம் அவனுக்கு ரொம்ப அசால்ட்டாக பண்ணானுங்க. ஸோ அவனுங்க அங்கேயே வந்து ஸ்ரீலங்கா ஒரு 15-20 ரன் ஷார்ட் பண்ணிட்டானுங்க. ஓகே, அதனால வந்து எனக்கு இப்போ வந்து என்ன காமெடினா, இந்த சூப்பர் 8s பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. 4 டீம் அன்டிஃபீட்டட் டீம், வெஸ்ட் இண்டீஸு, இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, ஜிம்பாப்வே. இதில் வந்து ஒரு அப்செட்னா ஜிம்பாப்வே வந்து சவுத் ஆஃப்ரிக்காவை பண்ணுன்றாங்க. டேய், சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதுக்குறா வரீங்க, அவனுங்க கப்படிக்க போகிறானுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இவனுங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ நம்ம ஜிம்பாப்வே பற்றி பேசினப்போ ஸ்ரீலங்கா மேட்ச் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இந்த சின்ன நேஷன் சொல்லலாம், வளர்ந்து வர நேஷன் சொல்லலாம். அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஒன்று வீக்காக இருக்கும், ஒன்று பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா பவுலிங் வீக்காக இருக்கும், இல்லை ஆப்போசிட்டாக இப்படி இருக்கும். ஆனால் ஜிம்பாப்வே கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா, ஜிம்பாப்வே அண்ட் நேபாள் கிட்டே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரெண்டுமே கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதில் வந்து ஜிம்பாப்வே வந்து ஒரு 2 ஸ்டெப் ஹையாக இருக்காங்க. இந்த சின்ன நேஷன்ஸில் வந்துட்டு ஜிம்பாப்வே ஒரு 2 ஸ்டெப் ஹையாக இருக்காங்க. எனக்கு என்னன்னா ரொம்ப மெச்சூர்டாக இருக்காங்க. கேம் கிளாரிட்டி இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அவங்கள்ட்ட. ஒரு ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா இருக்கிற டீம்ல அந்த ஜிம்பாப்வே டீம் வந்து 2 பேரையும் அடிச்சு ஆஸ்திரேலியாவை வந்து டோர்னமெண்ட் விட்டு வெளியே அனுப்பிச்சு அன்டிஃபீட்டடா இருக்காங்க. டேபிள் டாப்பர்ஸ் ஆவாங்கன்னு நம்ம எப்படி கனவா கண்டோம்? யாருமே ப்ரெடிக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து முக்கியமா எனக்கு தெரிஞ்சு சிக்கந்தர் ராசாவுக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு கிரெடிட் கொடுத்தாங்க. ஏன்னா அவருடைய மெச்சூரிட்டி, அவரோட அந்த ஆட்டிடியூடு. இப்போ கூட ரீசெண்டா ஒரு பேட்டியில கேட்டாங்க, இது யாரு வந்து ஏசியாலே வந்து நம்பர் 2 டீம். எனக்கு அந்த நம்பர் 1 நம்பர் 2 பத்தி எனக்கு கவலை கிடையாது. நான் ஜிம்பாப்வே ஜெர்சி வியர் பண்ணிருக்கேன், நான் ஜிம்பாப்வே பத்தி மட்டும் தான் பேசுவேன், எனக்கு அது மட்டும் தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுன்ற மாதிரி ரொம்ப தெளிவா சொல்லிட்டு. இன்னொன்று வந்து அவருடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இப்போ வந்து அவர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நீங்க வந்து ஒரு பாஸ்ட் 1-2 இயர்ஸில் நீங்கள் ஆல் ஓவர் த வேர்ல்டு கிரிக்கெட் ஆடாத கண்ட்ரியே இல்லை. எனி லீக் ஆடும்போது நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ரைவ் பண்ணிவிட்டு நீங்கள் எதுக்கு பண்ணிட்டுன்னு கேட்கும்போது, என் கண்ட்ரியை நான் டாப்பில் கொண்டு போகணும். ஓகேங்களா? அவர் வந்து ஏன்னா இப்போது வந்து நிறைய இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ்க்கு வந்து நம்ம போய் நிறைய லீக்ஸ் ஆடினா போதும் அப்படின்னு தான் இருக்குது. பட் இவர் வந்து இவர் லீக் ஆடுற காரணமே அவர் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாரு ப்ரோ. இப்போ எப்படின்னா, எனக்கு சிக்கந்தர் ராசா வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மேக்ஸ்வெல் மாதிரி ஒரு பார்ட் டைம் பவுலர் தான் நினச்சேன். பட் அவர் வந்து பவுலிங்கில் அவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்காரு. அவர் 3 ஸ்டாக் பால் வச்சுருக்காரு, ஒரு குவிக்கரு, ஒரு ஸ்லோ ஆஃப் ஸ்பின்னரு, ஒரு இது என்ன ஒரு கேரம் பால், 3 பால் வச்சிருக்காரு அவர். ஸோ அவர் பயங்கரமான இம்ப்ரூவ்டு கிரிக்கெட்டர் இந்த ஒரு லாஸ்ட் 6 months. பேட்டிங்லேயும் பயங்கரமாக ஆடி கொடுக்குறாரு. ஆனஸ்ட்லி ஜிம்பாப்வேஸ் ரைஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். 22 T20 வேர்ல்ட் கப் வந்து அது எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, பயங்கரமான மொமெண்ட் அவங்க லைஃப்பில். பாகிஸ்தானை தோக்கடிப்பாங்க. பாகிஸ்தான் வந்து குரூப் ஸ்டேஜ் தோக்கடிச்சிட்டு வந்து எல்லாரும் ஜிம்பாப்வே பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, ஜிம்பாப்வே அந்த அப்போ கேப்டன் வந்து அந்த பர்ல்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங், பர்ல இவான்ஸோ, அவர் வந்து போட்டிருப்பார் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஷூ இல்லை, நெட்ஸில் போகிற ஷூஸ் தான் நாங்கள் மேட்ச்சுக்கு போடுறோம், ஸோ நெட்ஸ்லேயே அது கிழிஞ்சிருது, இந்த கம்மை வச்சு நாங்கள் ஒட்டிட்டு தான் நாங்கள் போடுறோம், ஸோ எங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடச்சா நல்லா இருக்குன்னும் போது கோலி அந்த ட்வீட்டை ரீட்வீட் பண்ணுவார். அவங்க போட்ட அந்த ட்வீட்டை ட்விட்டரில் ரீட்வீட் பண்ணுவார். ரீட்வீட் பண்ணோடனே 1-8 அண்ட் புமா வந்து அவங்களுக்கு வந்து பிராண்டிங் பண்ணி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் எடுக்கும். ஸோ அங்கே அப்படி வந்து அந்த ஷூ கூட இல்லாமல் அந்த ஒரு நெட்ஸில் போட்டு அந்த மேட்ச்சுக்கு போட்டோடனே கம் வச்சு ஒட்டிகிட்டு இருந்த டீமு 3.5 இயர்ஸில் தே ஆர் த டேபிள் டாப்பர்ஸ். அண்ட் சொல்ல முடியாது, இந்த சூப்பர் 8ல் அவங்க ஏதாவது ஒரு பெரிய அப்செட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. 3 டிபார்ட்மெண்ட்லேயும் அவங்களுடைய பிளேயிங் சூப்பராக இருக்குது ப்ரோ. அவங்க எதுலையுமே கன்வின்ஸ் ஆகல. அவங்களுடைய அந்த எய்மே ரொம்ப பெரிய இடத்துல இருக்குது. நாட் பிகாஸ் ஆஃப் நாங்கள் வந்து வேர்ல்ட் கப்பில் 2 மேட்ச் வின் பண்ணல, 1 மேட்ச் வின் பண்ண வரல அப்படின்னு. ஸோ அவங்க பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வேணுமா, அவங்க நல்லா போடுறாங்க. முசரபானி மாதிரி ஒரு ஆள் வந்து ஹைட்டை யூஸ் பண்ணி போடுறாரு, சிக்கந்தர் ராசாவுடைய எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணுறாரு. பேட்டிங்கில் அதே மாதிரி வந்து அந்த பென்னட் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அவருடைய ஆவரேஜ் வந்து இன்ஃபினிட்டி, அவுட்டே ஆகலை. இந்த ஒரு 3 மேட்ச்லேயே வந்து அவுட்டே ஆகலை, அந்த மாதிரி வந்து இருக்காரு. ஸோ அவர் எப்படின்னா எல்லா டீம்லேயும் அந்த மாதிரி ஒரு ஆள் வேணும். அவங்க கரெக்டாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து 40 பாலுக்கு 50 அடிக்கிற ஒரு ஆள் வேணும், 40 பாலுக்கு 50, 50 பாலுக்கு 52 அடிக்கிற ஆள் வேணும். அவர் தான் அது பென்னட்டு. அவரை சுற்றி எல்லாரும் வந்து ஆடுவாங்க. எல்லாரும் வந்து 20 பாலுக்கு 30, 35 ஆடிட்டு போகிறாங்க. ஸோ அது நல்லா இருக்குது, நல்லா செட் ஆகுது.
பட் இதுக்கப்புறம் தான் அவங்க இன்னும் இது வரைக்குமே அவங்க ஃபேஸ் பண்ணது பயங்கரமான ஒரு டீம்ஸ் தான். பட் இன்னும் வந்து கஷ்டமான டீம் இருக்கிறதுலே வந்து ரொம்ப 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 கஷ்டமான குரூப்ல இருக்காங்க. இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ்ன்றது பீட் பண்ணுறதுக்கு ஈஸியான டீம்ஸ் கிடையவே கிடையாது. ஸோ லெட்ஸ் see அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம அடுத்து ஆஸ்திரேலியா வந்து குரூப்பை விட்டு வெளில போயிட்டாங்க, டோர்னமெண்ட் விட்டு வெளில போயிட்டாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி டைமில் வந்து அவங்கள கலாய்க்கும் போது அவங்களோட அஃபிஷியல் ஃபேன் பேஜ்லேயே வந்து இந்த நிறைய வேர்ல்ட் கப் எல்லாம் எடுத்து ஃபோட்டோவை போட்டு நாங்கள் நிறைய வின் பண்ணிட்டோம், நாங்கள் போன தடவை தான் 2021 T20 சாம்பியன்ஸு, என்ன வேணால் சொல்லலாம், போன தடவை அடித்தேன், போன பொங்கலுக்கு அடித்தேன், என்ன வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம், நீங்கள் இப்போ கப் அடிக்கல, நீங்கள் வந்து குரூப் ஸ்டேஜில் எக்ஸிட் ஆகிட்டீங்க, ஓகேவா? இப்போ வந்து இந்த டைமில் வந்து அவன் பேசுகிறான், இப்போ ஆப்போசிட்டில் இருக்கவன் பேசுகிறான்னா நீ கேட்டு தான் ஆகணும். ஏன்னா ஒரு டீம் அவ்வளோ மட்டமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இன்னொரு முட்டை என்ன கொடுப்பாங்கன்னா, அந்த நம்ம போன வீடியோவில் பேசணும்ல, இந்த 3 டிராகன்ஸ் இல்லை, அந்த 3 டிராகன்ஸ் இருக்கும் போதே கோலி, பும்ரா அவங்களாம் இல்லாதப்போவே பிஜிடியை வின் பண்ணான் ரஹானே. ஓகே, உங்கள் 3 டிராகன்ஸை வச்சு. ஸோ இந்த பிளேயர் இல்லை, அந்த பிளேயர் இல்லை அப்படின்னு முட்டெல்லாம் இல்லை, உங்கள் டீம் தோத்துருச்சு. உங்கள் டீம் பேட்டிங் லைனை பார்த்தீங்கன்னா ஸ்டோயினஸு, மேக்ஸ்வெல்லு, ஹெட்டு, ஜாஷ் இங்கிலீஷ், இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஏஷியன் டீமை, அதுவும் என்ன சொல்கிறது, பிலோ 8 இருக்க டீம் உங்களால் தோக்கடிக்க முடியாதா? நீங்கள் வந்து பிஜிடி வரைக்கும் போனீங்க. நான் இந்த டோர்னமெண்ட்லேயே சொல்கிறேனே, இந்த 3 பெரிய தலைகள் இல்லாமல் தோத்தாங்கன்னு சொல்லி அவங்க விட்டு கொடுக்கலாம். ஆனால் இவர் ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு டீமு, அவனுங்க வந்து எல்லாத்தையும் இழந்தானுங்க, எல்லா லெஜன்ஸையும் இழந்தானுங்க. ஜெயவர்தனிலேருந்து, சககாராலேருந்து, மலிங்காலேருந்து, ஜெயசூர்யாலேருந்து எல்லாத்தையும் டக்குன்னு இந்த ஸ்பேன் ஆஃப் 2 to 3 இயர்ஸில் எல்லாருமே ரிட்டையர் ஆனாங்க. ஒன்றுமே இல்லாத டீமாக போச்சு. அவன் பில்டு பண்ணி கொண்டு வரல. நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டுக்குள்ளே நான் ஒரு ஆட் பண்ணுறேன். அது வந்து என்னென்னா, எல்லா டீமுக்கும் அந்த டிரான்சிஷன் பீரியட் எடுக்கும், ஓகேங்களா? ஏன்னா அதனாலேயே தான் என்ன பண்ணுறதுனா, கூட ஆடும் போதே இன்னொரு யங்ஸ்டரை வளர்த்து விடணும். இல்லைனா நம்மளே ஆடி முடித்தோன்னா, எனக்கு தெரிஞ்சு 23 வேர்ல்ட் கப்பெல்லாம் ஸ்ரீலங்கா வந்து லிட்ரலி ஹேவ் டு ஃபர்கெட். 23 வேர்ல்ட் கப்பாக இருக்கட்டும், 19 வேர்ல்ட் கப்பாக இருக்கட்டும், அதிலலாம் செம்மட்டி வாங்குவாங்க. ஸோ ஒரு டீமே இப்போ தான் இந்த பத்தும் நிசாங்கா, இப்போது அந்த ரத்நாயக்கான ஒரு ஃபினிஷர் வந்திருக்காரு. அவர் ஒரு நல்ல லைக் ஹீ கேன் ஹிட் பால்ஸ், லைக் அவரால் கனெக்ட் பண்ணால் அவுட் ஆஃப் த ஸ்டேடியம் அடிக்க முடியுன்ற ஒரு டவுன் தி ஆர்டர் ஒரு ஃபினிஷர் அவங்களுக்கு வந்ததுனால வந்து அது உங்களுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டு. சரி, நீங்கள் பவுலிங்கு சொல்கிறீங்க, நாங்கள் இவங்க இல்லாமல் எங்களோட பவுலிங் டிபார்ட்மெண்ட் ரொம்ப வீக்காக இருக்குப்பா. சரி, ஓகே, நான் அது கூட நான் ஒத்துக்கிறேன். பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு என்ன வீக்காக இருக்குது? உங்களுக்கு மேக்ஸ்வெல்லேருந்து, ஸ்டாயினிஸ்லேருந்து, ஹெட்லேருந்து, மிச்சல் மார்ஷ்லேருந்து, ஜாஸ் இங்கிலீஷ்லேருந்து, மேட் ரென்ஷா, இந்த மாதிரி இத்தனை பிளேயர் நீங்கள் வச்சுருக்கீங்க. 7-8 வரைக்கும் உங்கள் பேட்டிங் இருக்குது. பேட்டிங்லேயும் நீங்கள் சொல்ல போகிறாங்க. ஸ்ரீலங்கா கூட ஹெட்டும் மிச்சல் மார்ஷும் அடிச்சு கொடுத்தது 100-114 பார்ட்னர்ஷிப்பை அங்கேருந்து 180க்கு வந்து ஆல் அவுட் ஆகலானுங்க. அப்படின்னா அப்போ என்ன மாற்றமாக பேட்டிங் ஆடிருப்பானுங்க. இவங்கெல்லாம் முட்டு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது. தே டிசர்வ் டு கெட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். அது பார்த்தீங்க அப்படின்னா நேபாள் வந்து இந்த டைம் வந்து எல்லாரோட ஹார்ட்ஸையும் வின் பண்ண ஒரு டீமு. ஸோ பயங்கரமாக டஃப் கொடுத்துருந்தாங்க. இங்கிலாந்து கூட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4 ரன்ல வந்து தோத்துருந்தாங்க. ஒரு ஹிட் அவே இங்கிலாந்து மாதிரி ஒரு பெரிய டீம் அக்செப்ட் பண்ணுறதுக்கு. பட் ஸ்டில் அவங்களோட விக்டரி வந்து ஸ்காட்லாந்து அகேன்ஸ்டாக வந்து பயங்கர கன்வின்சிங்காக வந்துருந்துச்சு. ஸோ நேபாளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேரோட எல்லா அவங்க சின்ன சின்ன பிளேயர்ஸாக வந்து இதில் வந்து மக்களோட மனசில் வந்துட்டு அவங்க பேரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போயிட்டாங்க. Again, they have to punch above their weights to get into Super 8s தான். பட் வந்து இவங்களுக்கு இன்னும் ஒரு சீரீஸோ 2 சீரீஸோ அங்கங்க கொடுத்து அதுக்கப்புறம் இன்னொரு டோர்னமெண்ட்ல இவங்க சேர்த்துக்கிட்டாங்க, இதே மாதிரி அடுத்த T20 வேர்ல்ட் கப்ல சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா சூப்பர் 8க்கு போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி நல்லா விளையாண்ட ஒரு டீம். ஆக்சுவலி நேபாள் மேட்ச் முடிஞ்சு அவங்களுடைய அந்த பவுலிங்கோ இல்லை டீம் இன்ஸ்பிரேஷனை பார்த்துட்டு ஸ்டெயின் ட்வீட் பண்ணியிருந்தாரு, எனக்கு உங்கள் டீமோடைய இது ரொம்ப பிடிச்சிது, ஸோ நான் ஃபுல் அவைலபிள், ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கோச்சிங் வேணா சொல்லுங்கள், ஐ எம் தேர் ஃபார் யூ அப்படின்னு ட்வீட் பண்ணியிருப்பார். அதெல்லாம் ஒரு அந்த நேஷனுக்கு அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்படி வந்தாதான் இந்த T20 டோர்னமெண்ட்டுக்கும் போன T20 வேர்ல்ட் கப்புக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியுது. எவ்வளவு போரிங்கா இருந்துச்சு போன T20. ஏன்டா இதை பாக்குறோம், இதுக்கு ஐபிஎல்லே பரவாயில்லன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஐபிஎல் தூக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே டிஃப்ரெண்டா நடக்குது. எந்த ஒரு அசோசியேஷன், அதாவது எந்த மேட்சஸ் கொஞ்சம் போரிங்கா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன நேஷனுக்கு நடக்கிற மேட்ச் மட்டும் தான் போரிங்கா இருக்கே தவிர மற்ற எந்த மேட்சஸும் போரிங்காவே இல்லை. எதுவுமே வந்து மிஸ் பண்ணக்கூடிய நம்ம கொஞ்சம் ஓகேப்பா சாதாரண மேட்ச் தான் சொல்லிட்டு கொஞ்சம் டிவி ஆஃப் பண்ணிட்டு படுத்தோம்னா அது வந்து பயங்கரமான பேங்கா மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரியான டோர்னமெண்ட்டாக தான் இருக்குது. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக நடந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ அப்படியே தாண்டி குரூப் ஸ்டேஜ்லேருந்து தாண்டி நம்ம வந்து சூப்பர் 8க்கு வந்தாச்சு. இப்போ சூப்பர் 8க்கு போகிறதுக்கு முன்னாடி 2 ஃபேக்டர் வந்து மற்ற சேனலில் மற்ற இன்ஸ்டாகிராம் பேஜஸில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 2 ஃபேக்டர். ஒன்று 1992 அதுக்கு வந்து வேர்ல்டு கப் பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க. அடுத்து 2009 வந்துட்டு T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சாங்க.
அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 2017 சம்திங் சாம்பியன்ஸ் ட்ராஃபி சாம்பியன்ஸ் ட்ராஃபி இது மூணுத்துலயுமே ஆஸ்திரேலியா வந்து குரூப் ஸ்டேஜ்ல இருந்து வெளியே போயிருக்காங்க. இந்த டைம் குரூப் ஸ்டேஜ்ல இருந்து ஆஸ்திரேலியா வந்து வெளியே போயிருக்காங்க. சோ இந்த டைம் பாகிஸ்தான் ஜெயிக்குமா அகைன் ஒரு क्वेश्चन மார்க். இது ஒரு ஃபேக்ட் ஒன்னு சொல்லிருந்தாங்க, இது ட்ரிவியா மாதிரி ஒன்னு சொல்லிருந்தாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 2023 வேர்ல்ட் கப் எடுத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து குரூப் ஸ்டேஜஸ்ல இருந்து மத்த எல்லாத்துலயுமே வந்து அன்பீட்டனா வந்து போயிருந்தாங்க. அந்த பஞ்சாப் ஓபனர் வந்து இல்ல அவரது அந்த ஸ்டாட்ஸ் தான அது ஒன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து போட்டு மிதிச்சு ஒன் சைடு ஆடுறது போயிருந்தோம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம குரூப் ஸ்டேஜ்ல நம்ம கடைசி மேட்ச் வந்து நெதர்லாண்ட்ஸ் கூட தான் இருக்கும். நெதர்லாண்ட்ஸ் பீட் பண்ணிட்டு இதுக்குள்ள வந்திருப்போம், செமிஸ்குள்ள வந்திருப்போம். அதே மாதிரி தான் இப்போ நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்தியாவுக்கு திரும்பவும் 2023 இதே மாதிரி லைக் அந்த ஒரு என்விரான்மெண்ட் 2023 இருந்துச்சுல, அந்த ஒரு ஃபீல்டிங்க்கு வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மெடல் கொடுக்கறது அப்படியே ஜாலியா இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த டைமும் வந்து பயங்கர ஜாலியா இருக்காங்க. மேபி திரும்ப அதே மாதிரி நடக்குமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. இந்த 2 விஷயங்களோட சேர்த்துட்டு நான் வந்து சூப்பர் 8க்குள்ள வந்து போறேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து குரூப் 1 அதுதான் எல்லாருடைய மேஜர் கான்சன்ட்ரேஷன் வந்து குரூப் 1 தான். குரூப் 2 கூட பரவாயில்ல, அப்புறமா பேசிக்கலாம். குரூப் 1ல இதுல இருந்து யாரு வந்து டாப் 2 ஃபினிஷ் பண்ணுவாங்க. நம்ம ஜஸ்ட் லைக் தட் வந்து இந்த 2 டீம் தான் அப்படின்னு சொல்றதை விட 4 டீமுக்கும் மேட்சஸ் இருக்குது. இந்த மேட்சஸ்ல இவங்க ஜெயிப்பாங்க, ஏன் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதனால இந்த 2 டீமும் வந்து டாப் 2ல ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நீங்க எந்த டீம் வேணா போகலாம். நீங்க சவுத் ஆப்பிரிக்கா எடுத்து அந்த 3 மேட்ச் பேசிக்கலாம். அப்புறம் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் எப்படி வேணா நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து அதான் ப்ரோ சவுத் ஆஃப்ரிக்கா டீம் பற்றி சொல்லணும்னா அவங்கள்ட்ட ஒரு கிளியர் கட் ஒரு என்ன சொல்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ஒரு யங்ஸ்டருடைய இது இருக்குது. ஓகேங்களா, அவங்க போய் பிக் மேட்ச்சில் சொதப்புவாங்கன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஓகேங்களா, இப்படி ஒரு டீம் பெஸ்ட்டு. ஸோ கிவன் த டே ஏதாவது ஒரு நடந்து அவங்க தோத்தா ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் டீமாக பார்த்தீங்கன்னா அவங்க ஈஸிலி அவங்க டாப் 2 போயிடுவாங்க. ஆஷ்னா மாதிரி டாப் 2 அப்படி சொல்லணும். அவங்க இருக்கிற இதில் ஈஸியாக அவங்க போயிடுவாங்க. ஓகே, லைக் அவங்களால வந்து ஒரு கிவன் டே வெஸ்ட் இண்டீஸ் தோக்கடிக்க முடியும். ஓகேங்களா, கிவன் டே இந்தியாவை கூட தோக்கடிக்க கொடுத்து சான்ஸ் இருக்குது. சண்டே மேட்ச்சு நான் வரேன் அதுக்கு. ஸோ வந்து கிவன் டே இந்தியாவை தோக்கடிக்க முடியும். அண்ட் ஜிம்பாப்வே கூட ட்ரை பண்ண, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வந்து இந்த 2022 வேர்ல்ட் கப்பில் நெதர்லாண்ட்ஸ் கூட தோப்பாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி டீம் இது கிடையாது. ஓகே, இட்ஸ் லைக் அ நியூ பிரீட் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா. எனக்கு இந்த டீம் ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் அதான் எனக்கு பிடிச்சதுனால நான் முட்டு கொடுக்கல நான் வந்து, ஆனால் அவங்கள்ட்ட ஒரு நல்ல டீம் இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா நல்ல டீம் இருக்குது. ஓகே, ஒன்று எனக்கு சவுத் ஆஃப்ரிக்கா போகும். இன்னொன்று வந்து ஹானஸ்ட்லி இந்தியா போயிடும். ஓகேங்களா, ஏன்னா நான் ஏன் வெஸ்ட் இண்டீஸை சொல்லலை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்ட்டை வந்து ஒரு க்ரூஷுவல் கேம் ஆடுறதுக்கு அங்கே ஒரே ஒரு பேட்ஸ்மேன் தான் இருக்கான், ஷாய் ஹோப். ஓகே, இப்போ நீங்கள் டக்குன்னு வந்து ஒரு 150 சேஸ் பண்ணுறீங்க 34 for 3 அப்படின்னா நீங்கள் வந்து 2 ஹிட்டர்ஸ் ரோதர்ஃபோர்டு அப்புறம் அந்த ரவுமன் பவுல் நிற்கிறாங்கன்னா அவங்களால அங்கேருந்து 150 கொண்டு போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா 90% நாட் பாசிபிள். அந்த மாதிரி ஹிட்டர்ஸ் நீங்கள் கொண்டு வந்து விட்டீங்கன்னா அவங்களால அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆக்ட் என்ன சொல்கிறது அது என்ன சொல்லுவாங்கன்னா என்ன கேம் அது ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடி அவங்களால 150 போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா 95% நாட் பாசிபிள். ஏன்னா அதுக்குன்னு ஒரு பிளேயர் இருக்கணும், ஒரு 2-3 பிளேயராக டீமில் இருக்கணும் ஹூ கேன் அந்த டபுள் கியரில் ஆடுறது. யார் சொல்கிறது, ஷாய் ஹோப் அதை செம்மையாக பண்ணுவார். ஓகே, அண்ட் இன்னொன்று என்னென்னா வெஸ்ட் இண்டீஸோட பவுலிங் அட்டாக் வந்து எனக்கு வந்து பெருசாக ஒரு மாதிரி ஒரு ஃபியரிங் பவுலிங் அட்டாக் மாதிரி தெரில. ஓகே, ஈவன் தோ ஷமார் ஜோசப் பயங்கரமாக போட்டார், அப்புறம் அந்த ஸ்பின்னர் ஒருத்தர் யார் மோட்டின்னு ஒரு ஸ்பின்னர் நல்லா போட்டார், நல்லா போட்டாலும் இந்தியன் ட்ராக்ல நீங்கள் இந்தியா கூட ஆடும்போது they will literally tear you. ஓகே, ஸோ அதனால் நான் வெஸ்ட் இண்டீஸ் சொல்ல, ஜிம்பாப்வே மே சர்ப்ரைஸ் பை பீட்டிங் எய்தர் ஆஃப் த 3 டீம்ஸ். ஏதாவது ஒரு டீமை ஜெயிச்சு அவங்க சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் லெட்ஸ் சி. அண்ட் குரூப் ஏவோட உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நம்ம வந்து அப்படியே இது மேட்சஸ் வைஸ் அப்படியே போயிடுவோம், அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் அப்படியே வந்து நான் ஒரு இதாக நான் போகிறேன். ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கு வாங்க. சண்டே இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா அகமதாபாத்ல நடக்குது. இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா எனக்கு என்ன அப்படின்னா அகைன் சவுத் ஆப்பிரிக்கா வந்து சூப்பர் டீம் தான். நான் நீங்கள் சொன்னது எல்லாமே ஒத்துக்கிறேன். நல்ல கிளாரிட்டி இருக்குது. அதாவது கரெக்டான வார்த்தை சொல்லணும் அப்படின்னா கன்சிஸ்டன்ட் கிரிக்கெட் ஆடுறாங்க. அதாவது ஏற்ற இறக்கமான கிரிக்கெட் இல்லாமல் கன்சிஸ்டண்டாக ரொம்ப டிசிப்ளின்டாக ஆடுறாங்க. அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது.
பட் இந்தியா கிட்ட இருக்கிற ட்ரம்ப் கார்டு, நான் இந்த மேட்ச்ல இல்ல, நான் எந்த மேட்ச்லயுமே இந்தியா கிட்ட ட்ரம்ப் கார்டு என்ன அப்படின்னா பும்ரா அண்ட் வருண் சக்கரவர்த்தி. இவங்க ரெண்டு பேரையும் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க, எந்த டீம் ஹேண்டில் பண்றாங்கன்றத பொறுத்து தான் அந்த டீம் ஜெயிக்குமா ஜெயிக்காதான் இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் ஹேண்டில் பண்ணிட்டா மீதி எல்லாரையும் அடிச்சிடலாம். ஹர்திக் பாண்டியா விக்கெட் சூப்பரா எடுக்கிறாரு, நல்ல பவுலிங் போடுறாரு. ஆனா ஹர்திக் பாண்டியா will go for 40 எக்ஸ்பென்சிவா போயிடுவாரு. கரெக்ட். சிவம் துபே can go for 40 45. 45 எல்லாம் இல்ல, மீதி அடிக்கலாம். சிவம் துபே என்ன 45 மினிமம். இவங்க ரெண்டு பேரையும் வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஹேண்டில் பண்ணுமா? சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஸ்பின்ல கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. ஐ மீன் பிரெவிஸ் ஓரளவுக்கு ஆடலாம், ஸ்டெப்ஸ் ஓரளவுக்கு ஆடலாம். ஆனா வந்து ஒரு மில்லர் மாதிரியோ இல்ல டிகாக் நல்லா ஆடலாம், மாத்திரம் ஆடுவாரு. ஆனா இவங்க எல்லாருமே வருண் சக்கரவர்த்தி ஆட முடியுமா, அக்ஷர் பட்டேலா ஆட முடியுமா, வாஷிங்டன் சுந்தர் உள்ளார கொண்டு வந்தா கொண்டு வரலாம். ஏன்னா வந்து குவிண்டன் டிகாக் இருக்காரு, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்கன்றதுனால மேட்ச் அகமதாபாத்ல இல்ல. ஆமா, ஓகே. ஸோ அதில் கொண்டு வரலாம். அப்புறம் இன்னொன்று அகமதாபாத் இருந்துச்சுன்னா ஹை ஸ்கோரிங் வென்யூவாக இருக்கும். ஹை ஸ்கோரிங்காக இருந்துச்சு அப்படின்னா அகைன் இந்தியாவோட பேட்டிங் வந்து உள்ளார வரும். மேபி அபிஷேக் சர்மா ஃபார்முக்கு வந்தார் அப்படின்னா அபிஷேக் சர்மா வித் இஷான் கிஷன், அது இல்லாமல் உங்களுக்கு ஹர்திக் பாண்டியாலேருந்து அகைன் நம்ம 8 வரைக்கும் பேட்டிங், 8-9 வரைக்கும் பேட்டிங் இருக்குது. ஸோ இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஈவன் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவும் நல்ல பேட்டிங் வச்சுருக்காங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் வந்து உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் பாலர்ஸ் வர இருக்காங்க. இவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ஸ்பின்னர்ஸ் இங்கே இருக்காங்களா? ஏன்னா திரும்ப ஸ்பின்னர்ஸ்க்கு வரணும் அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒரே இடம் ஸ்பின் தான். அவங்க ஃபாஸ்ட் பாலர்ஸ் போட்டால் அடிக்கிறாங்க. ஏன்னா ஒரு சிவம் துபே நீங்கள் ஃபாஸ்ட் பாலர் போட்டால் அடிப்பார், ஹர்திக் பாண்டியா அடிப்பார், அபிஷேக் சர்மா அடிப்பார். இவங்க எல்லாருமே எங்கே கொஞ்சம் திணறுவாங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆஃப் ஸ்பின்னர். அது வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட வந்துட்டு மிஸ் ஆகுது. வெறும் இவர் மட்டும்தான் இருக்காரு, மகாராஜ் மட்டும் தான் இருக்காரு. மீதி எல்லாமே வந்து நீங்கள் மார்க்ரமையும் மீதி ஆலையும் வச்சு நம்மளால வந்து பெருசாக மெயின்டைன் பண்ண முடியாது. அந்த ஒரு இடத்துல தான் சவுத் ஆஃப்ரிக்கா அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான். ஏன்னா மீதி லுங்கிங்கிலையும் சூப்பராக போடுறாரு, ரபாடாவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்முக்கு வந்துடுறாரு, மார்க்கோயான்ஸும் சூப்பராக போடுறாரு, நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு, மகாராஜும் சூப்பராக போடுவார், கார்பின் போஷும் சூப்பராக போடுவார். இதெல்லாம் எனக்கு குறையே கிடையாது. ஆனால் இந்த ஒரு ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டில் மேபி இந்தியா வந்து சவுத் ஆஃப்ரிக்காவை லீட் பண்ணுமோ, மேபி கொஞ்சம் வந்து எட்ஜ் வாங்குமோன்னு மட்டும் தோணுது. ஆனால் வந்து எல்லாருமே வருண் சக்கரவர்த்தின்னு அக்ராஸ் ஆட போய் தான் எல்லாருமே அவுட் ஆனாங்க. நீங்கள் வந்து வருண் சக்கரவர்த்தி எடுத்த விக்கெட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்த ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் எடுக்கிறாரு. அவர் எந்த மாதிரியான பால் போடுறாரு, என்ன ஸ்பீடில் வருதுன்னு எவனும் பார்க்கறதே கிடையாது. நான் அட்டாக் பண்ண போகிறேன்னு சொல்லி போய் விக்கெட் கொடுக்குறாங்க. கொஞ்சம் அவரை பார்த்து நீங்கள் 25 ரன் ஆடிக்கோ போதும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. உனக்கு மீதி இருக்க 16 ஓவரில் நீ அடிச்சிக்கலாம். என்னன்னா நீங்கள் சொன்ன அந்த 2 பேரை வந்து பும்ரா சக்கரவர்த்தி அடிக்க போகிற 2 பேர் பிரேவே ஸ்டப்ஸு நான் ஓப்பனாக ப்ரெடிக்ட் பண்ணுறேன். அவனுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஏன்னா 2024 டெல்லி vs மும்பை மேட்ச்சு, ஓகே நான் ஐ ரிமெம்பர், அந்த மேட்ச்சில் வந்து ஆல்மோஸ்ட் டெல்லி தோற்றுரும் ஓகேங்களா. ஆனால் ஒரு டைமில் ஸ்டப்ஸ் இழுத்துன்னு வருவார், 74-75 அடிப்பார்னு நினைக்கிறேன். அந்த மேட்ச்சில் பும்ரா செம்ம அடிப்பார். ஓகே, ஸோ அதனால he can play பும்ரா. வருண் சக்கரவர்த்தியை அந்த ஸ்பின் அகமதாபாத் வந்து ஒரு சரியான ஹைவே, அங்கே குத்தி பயங்கரமாக டேர்ன் ஆகாது. அதுவும் வந்து ஸ்ட்ரெயிட் கொஞ்சம் குட்டி, நீங்கள் சைடு வேணால் கொஞ்சம் பெருசு, பட் அது ஓவல் ஷேப்பில் இருக்கனால ஸ்ட்ரெயிட் குட்டி. ஸோ பிரேவிஸ் சக்கரவர்த்தியை பார்த்துப்பாரு, ஸ்டப்ஸு பும்ராவை பார்த்துப்பாரு. இன்னொரு தைரியமான விஷயம் என்னன்னா, ஐ won't be surprised on Sunday if மாக்ரம் bowls the first over. ஓகேங்களா, தைரியமாக அபிஷேக் சர்மாவுக்கு போடுறதுக்கு மாக்ரம் வந்து போட்டு அவுட் பண்ணிட்டாருன்னா அங்கேயே வந்து ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் உடஞ்சிரும். ஸோ யூ ஆர் கோயிங் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா, நான் வந்து இந்தியான்னு சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஜிம்பாப்வே சென்னையில் நடக்குது. இந்த மேட்ச் இந்தியா ஜெயிப்பாங்க. அது ஆஸ்திரேலியாக்கார மட்டும் வந்திருந்தானா சூப்பராக இருந்திருக்கும் அந்த மேட்ச் சென்னையில், இந்தியா ஆஸ்திரேலியா. ஆமாம், அப்படி நம்பி தான் எல்லாருமே வந்து புக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எனக்கு என்னன்னா இந்த மேட்ச் நல்லா இருக்கும். ஆமாம், எனக்கு மோர் தென் சவுத் ஆஃப்ரிக்கா குட் டீம், நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலாம். மோர் தென் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மேட்ச் ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் இந்தியா வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு தோணுது. அகைன் ஃபார் தட் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் சென்னையில் நடக்குது. இவங்க கிட்ட நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, சிக்கந்தர் ராசா மாதிரி ஒரு ஸ்பின்னர் இருக்காங்க, பேர்ல் மாதிரி ஒரு ஸ்பின்னர் இருக்காங்கன்றப்போ நல்லா போடுறாங்க இவங்க. ஸோ கொஞ்சம் வந்து இந்தியாவுக்கு எப்படின்னா இஷான் கிஷனுக்கு இந்த மாதிரி அந்த அபிஷேக் சர்மா மாதிரி பிளேயர்ஸ்லாம், சூரியகுமார் யாதவ் நான் சேர்த்துக்கிறேன், இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பால் நல்லா பேட்டுக்கு வரணும். அந்த ஒரு ஷாட் இப்படி ஆடுறது அச்சு ஆடுறதுக்குலாம் வந்து கொஞ்சம் பால் நல்லா பேட்டுக்கு வரணும். அது அப்படி வராமல் தான் இந்த இப்போ நடந்த மேட்சஸ், இந்தியா மேட்சஸ் இருக்கக்கூடிய எல்லா மேட்சஸுமே பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங்க்கு எடுத்த உடனே அப்படியே ஹைவே மாதிரி இல்லை, எல்லாமே வந்து பவுலர்ஸுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் ஸ்கை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே ஆடிக்கிட்டு இருக்காரு, திலக்கனவும் அப்படியே ஆடிக்கிட்டு இருக்காரு, அபிஷேக் சர்மா அவுட் ஆகிறாரு. அதனால மேபி ஜிம்பாப்வே பீட் பண்ணுவாங்களான்னு என்னால் சொல்ல முடியல. ஆனால் பயங்கரமாக டஃப் கொடுப்பாங்க, ஆல்மோஸ்ட் வின்னிங் பொசிஷனுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு தோணுது. பட் ஸ்டில் ஐ எம் கோயிங் ஃபார் இந்தியா. பட் இது மோர் தென் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சு எனக்கு வந்து இது வந்து பயங்கர டஃப்பான மேட்சாக போகுமோன்னு எனக்கு தோணுது. ஷியோர் ப்ரோ, எனக்கும் அதுதான். எனக்கு வந்து அந்த சேப்பாக் வந்து எனி டே வந்து ஒரு பவுன்ஸ் அசஸ் பண்ணும்.
ஜேபாக்ல வந்து பயங்கர அன்பவுன்ஸ் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு இவான்ஸ் ஒரு நல்ல பிக்கா இருப்பாரு அங்க பவுலிங் போடுறதுக்கு. அவருனா அந்த நான் சொன்னல அந்த ஜிம்பாப்வே பாகிஸ்தான் மேட்ச்லயுமே அவர் பயங்கரமா போட்டாரு. ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் போடுறது, குட்லந்தே ஷார்ட் பால் மாதிரி போடுறது. ஸோ அதெல்லாம் வந்து கனெக்ட் ஆகும். இன்னொரு விஷயம் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன்ல, மாக்ரம் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் போடுவார்னு. சிக்கந்தர் ராசா டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் ஓவர் போடுவார் ஜிம்பாப்வே இந்தியா மேட்ச்ல. ஓகேங்களா, ஜஸ்ட் டு கவுண்டர் அட்டாக் அபிஷேக் சர்மா. ஓகே, இன்னொரு ஒரு விஷயம் வந்து எனக்கு சூரியகுமார் யாதவ் பிடிக்கலன்னா, அந்த பின்னாடி ஸ்கூப் அடிக்கிறாருல, அங்க ஒரு ஃபீல்டரை வச்சிடுறானுங்க. நீ ஒரு 6 அடிக்கிறியா அடிச்சுக்கோ, 2வது 6ல நீ மாட்டிப்ப அப்படின்னு ஒரு ஃபீல்டிங் வச்சிடுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்ச பாசிட்டிவ் விஷயம். இந்தியா சிம்பாப்வே நான் ஆப்வியஸா பேக் பண்றது இந்தியா தான். ஆனா நான் என்ன ஃபீல் பண்றேன், மேபி ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட் இப்ப எப்படி நேபாள் அண்ட் இங்கிலாந்து மேட்ச் நம்ம பார்த்தோமோ அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட் இருக்குமோன்ட்டு ஒரு இன்ட்யூஷன் இருக்கு. பட் அது எப்படி இவங்க செயல்படுறாங்க, இந்தியா எப்படி லைக் சிக்கந்தர் ராஜாவா இருக்கட்டும், இவான்ஸா இருக்கட்டும், முசர்பானியா இருக்கட்டும், இவங்களெல்லாம் எப்படி டேக்கிள் பண்றாங்க இப்படின்ற ஒரு விஷயத்துலதான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் சொன்ன மாதிரி சிக்கந்தர் ராஜா வந்து ஏர்லியா எடுத்துட்டு வந்து அபிஷேக் சர்மாவுக்கு போட வச்சு விக்கெட் சொல்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம், அவரு ஓப்பனிங்ல ஸ்பின் கொடுத்தா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு அபிஷேக் சர்மா. ஸோ மேபி அது அந்த இஷான் கிஷன். பட் ஆமா, மோஸ்டா நான் கம்பேர் பண்ணா அபிஷேக் சர்மா தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி பாக்குறேன். பிளஸ் அவருக்கு இது ஒரு நல்ல டோர்னமெண்டாவும் அமையல ஸ்டார்டிங்ல இருந்து. ஸோ இட்ஸ் டைம் ஃபார் ஹிம் டு கெட் அவுட் ஃப்ரம் தட் ட்ராட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த மேட்ச் அவர் என்ன பண்றாரோ அதை பொறுத்து தான் இதுக்கப்புறம் ஃபைனல்ஸ், செமிஃபைனல்ஸ், மற்ற 3 மேட்ச் 2 மேட்ச் எல்லாம் யோசிக்க முடியும். இதுல என்னன்னா இந்தியா வந்து இப்போ இந்த அபிஷேக் சர்மா ப்ராப்ளம் வந்து வெளியே வரல அப்படின்னா, இந்த இப்போ சூப்பர் 8ஸ்லயும் 3 மேட்ச் இருக்குது, 3 மேட்ச்லயும் அபிஷேக் சர்மா வந்து பெருசா ரன்ஸ் அடிக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அவங்க மிகப்பெரிய ப்ராப்ளம் மாட்டாங்க. மேபி அவங்க குவாலிஃபை ஆகுறாங்க கூட வச்சுவோமே, செமிஸ் போயிடறாங்க வச்சுவோமே, அதுக்கப்புறம் நீ திரும்ப சஞ்சுவை கொண்டு வருவியா, இல்ல நீ அபிஷேக் சர்மாவை கண்டினியூ பண்ணுவியா? சோ அந்த ஒரு இது இருக்குல்ல. இல்ல நான் வந்து இப்போ எப்படி இப்போ இந்த போன T20 வேர்ல்ட் கப்லயும் கோலி வந்து பயங்கரமா அடிக்கவே இல்லை, ஃபைனல்ஸ்ல மட்டும் தான் அடிச்சாரு. அந்த மாதிரி வந்து நான் பேக் பண்றேன். இல்ல நான் பேக் பண்ணணும் அப்படின்னா அப்படி பேக் பண்ணிடணும். இப்ப எப்படின்னா இதுல இருந்து நீ சடுகுடு ஆடின, கபடி ஆடின, இங்கி மாத்தி போட்ட அப்படின்னா மாட்டிப்ப. சோ இந்த ப்ராப்ளம் வந்து இந்த ஒரு 3 மேட்ச்ல ஏதாவது ஒரு மேட்ச்ல வந்து அபிஷேக் சர்மா ஷுட் ஓவர் கம். அப்படி இல்ல, ஏன்னா ஆட போறது எல்லாமே வந்து டஃப் டீம்ஸ் தான், நல்ல பவுலிங் தான். எனக்கு என்னன்னா ஜிம்பாப்வே இப்போ ரத்தீஷ் சொன்ன மாதிரி எப்படி வந்து ஜிம்பாப்வே பவுலர்ஸை வந்து இவங்க டேக்கிள் பண்றாங்கன்றதை தாண்டி எனக்கு எப்படின்னா இவங்க எந்த அளவுக்கு இப்போ வரைக்கும் டிசிப்ளின்டான கிரிக்கெட் ஆனாங்களோ அதை வந்து இதை கண்டினியூ பண்ணுவாங்களா. கொஞ்சம் டெஸ்பரேட் ஆகி நான் ஐயோ இந்தியா நான் இப்படி சான்ஸ் கிடைக்கிறப்ப நான் அவங்களை வந்து அடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டெஸ்பரேட் ஆனாங்கன்னா முடிஞ்சிடும். எந்த 20-40 ஓவரும் கன்சிஸ்டன்டான கிரிக்கெட், டிசிப்ளினான கிரிக்கெட் ஆடினாங்கன்னா தே கேன் கிவ் அ டஃப் ஃபைட். அப்படின்லாம் ஜெயிக்கலாம். பேட்டிங்ல தே ஷுட், எனக்கு என்னன்னா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரெஷர் இல்லாம பேட் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு ஒரு 170 175 பண்ணிட்டு அவங்களால எந்த அளவுக்கு வந்து டிஃபெண்ட் பண்ண முடியுமோ பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு 3 பேருமே இந்தியா தான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவோம்னு தோணுது. ஜிம்பாப்வே. ஓ ஜிம்பாப்வே, ஓகே. எல்லாமே இதுக்கு முன்னாடி இந்தியா சவுத் ஆப்பிரிக்கான்னு சொன்னாரு. அப்ப இல்ல தான் சொல்லிட்டு இருக்காரு. சரி, அடுத்தது இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ். நீங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. யாரு வந்து ஈடன் கார்டன்ஸ் கொல்கத்தால நடக்குது. எனக்கு கொஞ்சம் ஹை ஸ்கோரிங் மேட்சா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கார்லஸ் பிராத்வேட், ரிமெம்பர் தி நேம். கேன் ஹிஸ்டரி பி ரிப்பீட்டட்? அவ டீம்ல இல்ல சொல்றேன், திடீர்னு ஜேசன் ஹோல்டர் ரிமெம்பர் நேம் அப்படின்ற மாதிரி வரலாம். இல்ல அதுக்கான அந்த மாதிரி ஒரு ரைஸ்ல தான் இருக்காங்க அவங்க. ஆமா. பிளஸ் எனக்கு என்ன தோணுது, லைக் இதுலயுமே நான் இந்தியா தான் பேக் பண்றேன், இந்தியா தான் வின் பண்ணோன்ட்டு. பட் ஸ்டில் இதுக்கு முன்னாடி ஒரு வெஸ்ட் இண்டீஸ் டீம் இருந்தது, அது இல்லாத அளவுக்கு லைக் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு தான் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. வரும்போதுல எங்கெங்க போறாங்களோ சரி, இல்ல ஹோம்லயும் சரி, வர்றவன் அடிச்சுட்டு போறான், இல்ல இவனுக்கு போய் அடி வாங்கிட்டு வந்தானுங்க, அந்த மாதிரிதான் இருந்தானுங்க. பட் இந்த வேர்ல்டு கப் ஆரம்பிச்சதுல இருந்தோ இல்ல அதுக்கு முன்னாடில இருந்தோ அவங்களோட கன்சிஸ்டன்சின்றது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே அவங்க வந்து சூப்பரா கவர் பண்றாங்க. ஃபீல்டிங்கா இருக்கட்டும், பவுலிங்கா இருக்கட்டும், ஷமார் ஜோசப் எல்லாம் சூப்பரா போட்டுட்டு இருக்கான் அந்த மனுஷன். இந்த சைட் பேட்டிங்கா இருக்கட்டும், ஜேசன் ஹோல்டர் கிட்ட எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை, இவனடா திடீர்னு சிட்டி கோவம் அந்த மாதிரி அடிச்சுட்டு இருக்கிறான். ஸோ நல்லா இருக்கு, டீம் ஒரு மாதிரி செட் ஆன மாதிரி இருக்கு அவங்களுக்கு. மேபி இந்தியான்றதுனால ஒரு டஃப் ஒரு சான்ஸ் இருக்கலான்ற மாதிரி எனக்கு தோணுது. மற்றபடி ஐ பேக் இந்தியா. ஆனா ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட். நான் எப்படி ஜிம்பாப்வேக்கு சொன்னேனோ, ஜிம்பாப்வேவோட எனக்கு வெஸ்ட் இண்டீஸ் இது இருக்கும்போது க்ளோஸ் கான்டெஸ்டா இருக்கும்னு தோணுச்சு.
வெஸ்ட் இண்டீஸுக்கு என்ன பெரிய பாசிட்டிவா நான் பாக்குறேன்னா, இந்த கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ்ல இதுல இருக்கிற நிறைய பிளேயர்ஸ் வந்து ஆடி இருப்பாங்க ஐபிஎல்ல. உங்களுக்கு வந்து ஒரு ஹெட்மேயர் மாதிரி ஒரு பிளேயரோ இல்ல ஜேசன் ஹோல்டர் மாதிரி ஒரு பிளேயரோ, இந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து அதுல நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய வீக்னஸ் என்ன அப்படின்னா, இன்னும் பிராண்டன் கிங் வந்து பெருசா ஃபார்முக்கு வரவே இல்லை. ஹோப் வந்து நல்லா ஆடுறாரு, பிராண்டன் கிங் சுத்தமா ஃபார்ம்ல இல்லவே இல்லை. அது ஒரு பெரிய ஒரு மைனஸா இருக்கும். அதை தாண்டி ஆனா ஒரு ரூதர் ஃபோர்டா இருக்கட்டும், ஹெட்மேயரா இருக்கட்டும், ஜேசன் ஹோல்டரா இருக்கட்டும், அதே மாதிரி ரோமன் பவல் வந்து சுத்தமா பெருசா அவர் வந்து அடிக்கிறது. அவர் எனக்கு தெரிஞ்சு அடிச்சு எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் T20 சீரீஸ் பார்த்தா நியூசிலாந்து கூட ஆடினாங்க. பிஃபோர் வேர்ல்ட் கப் வந்து நியூசிலாந்து கூட ஆடினாங்க. அதுக்கப்புறம் பெருசா ரோமன் பவல் வந்து அடிச்சு நான் பார்க்கவே இல்லை. ஸோ இவங்க 2 பேரும் வீக்லிங்கா இருக்காங்க. பட் இது வந்து ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேட்டிங் பிச்சா இருக்கு, சான்ஸ் இருக்கு. அதனால வெஸ்ட் இண்டீஸ் வந்து நல்லா பேட்டிங்ல டஃப் கொடுக்கலாமோ அப்படின்னு ஒரு எனக்கு தோணுது. வெஸ்ட் இண்டீஸ் வந்து நான் சொன்ன ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ண போது ஆப்வியஸ்லி இந்தியா தான் இந்த மேட்ச்சுக்கு. ஓகேங்களா? ஏன்னா நீங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சொன்ன அந்த ரெண்டு பிளேயர் ஃபேக்டர் தான், பும்ரா, வருண் சக்கரவர்த்தி. ஓகேங்களா? வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஸ்பின்னு போட்டு அடிப்பாங்க. ஆனா ஒரு பயங்கரமான ஸ்பின்னர்ஸ் லைக் குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி எல்லாம் போட்டா அவங்களுக்கு ரீட் பண்ண தெரியாது. ஓகே, அவங்க மேபி எல்லாம் சொல்றது நிறைய பால் உள்ள போய் போல்ல அடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆகும். ஆப்வியஸ்லி இந்தியா வந்து இதை வந்து ரொம்ப பயங்கர எனக்கு தெரிஞ்சு இந்த டோர்னமெண்ட் இந்த குரூப்லயே ஒரு கிளீன் ஒன் சைடா போற மேட்ச் இதுதான் இந்தியா சைடு. நான் ப்ரெடிக்ட் பண்றேன். ஓகே, ரொம்ப ஆப்போசிட்டா இருக்கும் நான் சொல்றது. பட் ஸ்டில் அது வந்து எனக்கு அப்படி தோணுது. அங்கேயும் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸா இப்போ இந்த பர்டிகுலர் பவுலர் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வெஸ்ட் இண்டீஸ்ல ஒரு பவுலர் ஷமார் ஜோசப் வந்து நல்லா போட்டாரு. ஆனா ஒரு ஒயிட் பால்ல அவர் அடிச்சிடலாம். ஏன்னா நீங்க இந்தியா பேட்டிங்ல என்ன வச்சு பாருங்க. ஓகே, ஷமார் ஜோசப், சூரியகுமார் அடிப்பாங்க, ஹார்திக் பாண்டியா, தூபே, அக்ஷர் பட்டேல் இவங்கெல்லாம் வச்சு விளாசுவாங்க அவங்க போட்டாங்கன்னா. ஓகே, அண்ட் அந்த மேட்ச்ல அபிஷேக் சர்மா கூட ஃபார்முக்கு வரலாம். இல்ல, நான் இன்னொன்னு என்ன சொல்றேன், இதே அபிஷேக் சர்மா, இதே இஷான் கிஷன், இதே ஆளுங்க தான் யுஎஸ்ஏ மாதிரியான ஒரு பவுலிங் லைன் கிட்டையும் கஷ்டப்பட்டு இருக்கானுங்க. நெதர்லாண்ட்ஸ் கிட்ட கஷ்டப்பட ஆரம்பிச்சு லேசா அப்படியே உள்ள வந்தானுங்க. பாகிஸ்தான் கிட்டயுமே கஷ்டம் தான் பட்டிருக்காங்க. லைக் நான் வந்துட்டு என்ன சொல்றேன்னா, இப்போ இவங்க கூட எல்லாம் அவங்க ரெகுலரா ஆடினது இல்லை. யுஎஸ்ஏ மாதிரி வர டீம் கூட அவங்க ஆடினதே கிடையாது. இந்த மாதிரி வேர்ல்ட் கப் மாதிரியான ஒரு டோர்னமெண்ட் வந்தா மட்டும் தான் ஆடுறாங்க. அதே மாதிரி நீங்க பாகிஸ்தானுமே இருக்கிற பிரச்சனைனால பைலேட்டரல் சீரீஸ் எல்லாம் ரெகுலரா ஆடுறது இல்ல, நெதர்லாண்ட்ஸும் ஆடுறது இல்ல. ஸோ இந்த மாதிரி ஆடாத டீம்ஸ் கூட அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க அவங்களோட பவுலிங் இது என்னன்னு தெரியாம. நான் அதே மாதிரிதான் வெஸ்ட் இண்டீஸையும் கருதுறேன். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் கூட அவங்க பெருசா ஆடல. ரீசெண்ட் டேஸ்ல ஆடினது ஒரு 2 டெஸ்ட் மேட்ச், ஒரு 3 T20 அந்த மாதிரி தான் ஆடினாங்க. அதுவுமே பெருசா ஷமார் ஜோசப் மாதிரி ஆட்கள் எல்லாம் உள்ள ஆடல, ஜேசன் ஹோல்டர் ஆடல. ஸோ ஒரு புது பவுலிங் அட்டாக் பிளஸ் நல்ல பவுலிங் அட்டாக், ஓரளவுக்கு டீசென்டான பவுலிங் அட்டாக்கா தான் வராங்க. கம்பேரிங் டு யூஎஸ்ஏ, நெதர்லாந்து மாதிரியான ஒரு டீமுக்கான இருக்கிற ஒரு பவுலிங் அட்டாக்கோட வெஸ்ட் இண்டீஸ்க்கான ஒரு பவுலிங் அட்டாக் நல்லாவே இருக்கு. இந்த 4 பேர்ல அவங்க பவுலிங் அட்டாக் கொஞ்சம் வீக்கா தெரியுற மாதிரி ஃபீல் ஆகுது இந்த 4 பேர்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸுக்கும் ஒரு காமனான விஷயம் என்ன அப்படின்னா, சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஜிம்பாப்வே அவங்க குரூப்ல இருக்கிற டீம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் பவுலிங் அட்டாக்ஸா இருக்கும். இப்போ சவுத் ஆப்பிரிக்கா பாத்தீங்கன்னா நியூசிலாந்து கூட ஆடி இருப்பாங்க, ஆப்கானிஸ்தான் கூட ஆடி இருப்பாங்க. இதே ஜிம்பாப்வே பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா அண்ட் ஆஸ்திரேலியா மாதிரி வந்து ஆடி இருப்பாங்க. நான் ஆஸ்திரேலியா பெஸ்ட் பவுலிங் அட்டாக்னு சொல்ல வரல, கம்பேர்ட் டு ஜிம்பாப்வே மாதிரி ஒரு வளர்ந்து வர டீமுக்கு ஆஸ்திரேலியா வந்து டஃப்பான ஒரு பவுலிங் அட்டாக் தான் இருப்பாங்க. அவங்களோட மைண்ட் செட் வந்து டஃப்பான ஒரு மைண்ட் செட்டா தான் இருக்கும். ஸோ ஆனா இந்தியாவும் வெஸ்ட் இண்டீஸ்னா அவங்களோட வீக்கரான டீம்ஸ் கூட ஆடிட்டு வந்துருக்காங்க. என்னதான் இங்கிலாந்து கூட வெஸ்ட் இண்டீஸ் ஆடித்தாலுமே அவங்களோட பவுலிங் அட்டாக் அவ்வளவு பயங்கரமான பவுலிங் அட்டாக்லாம் கிடையாது. மீதி எல்லாமே நேபாள், ஸ்காட்லாந்து இந்த மாதிரி ஆளுங்க கூட வெஸ்ட் இண்டீஸ் ஆடிட்டு வராங்க. நம்ம ஆளுங்க பாகிஸ்தான் மாதிரி தத்தி முட்டம், இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா யுஎஸ்ஏ வந்து ஓரளவுக்கு சின்ன டீம், இந்த மாதிரி ஆடிட்டு வராங்க அவங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இவங்க 2 பேரும் தான் இன்னும் வந்து பெஸ்ட் பவுலிங் அட்டாக்கை இதுக்கப்புறம் தான் ஃபேஸே பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடியே இந்தியாவோட பேட்டிங், இந்தியா வந்து பவுலிங்கால தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இந்தியா வந்து பேட்டிங்கால ஜெயிக்கல, பவுலிங்கால தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் இவங்க டஃப்பான பவுலிங்கை ஃபேஸ் பண்ண போறாங்க. ஸோ அதுல மேபி இந்த 2 டீமும் ஸ்ட்ரகிள் பண்ணலாம். அதனால இந்தியா மேபி அங்கங்க 1 or 2 லாசஸ் வந்து ஃபேஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு இதுதான் வந்து தோணுது. இதை தாண்டி மீதி மேட்சஸ் இருக்கு, சவுத் ஆப்பிரிக்கா, ஜிம்பாப்வே, இதெல்லாம் வந்து மேட்சஸ் இருக்கு. இதுல இருந்து யார் யார் ஜெயிப்பாங்க, யாரு வந்து ஃபர்ஸ்ட் டாப் 2 வருவாங்கன்றது உங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்ன? இது வரைக்கும் மேபி ப்ரோ இப்போ ஜெஃப் ப்ரோ சொன்னதை பார்த்தா இந்தியா வந்து ஒரு மேட்ச் தான் ஜெயிக்கும், இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மட்டும் தான் ஜெயிக்கும். அவங்க எனக்கு தெரிஞ்சு குவாலிஃபை ஆக மாட்டானுங்க. சவுத் ஆப்பிரிக்கா தான் குவாலிஃபை ஆவானுங்க, ஜிம்பாப்வே குவாலிஃபை ஆவானுங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் சொல்றது கான்ட்ரோவர்ஷி ஆயிடும், நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து இந்தியா, ஐ எம் கோயிங் ஃபார் இந்தியா. என்னால வந்து சவுத் ஆப்பிரிக்காவை விடவும் முடியல. சவுத் ஆப்பிரிக்கா தே ஆர் பிளேயிங் பயங்கரமான கிரிக்கெட் வந்து விளையாடுறாங்க. தே டிசர்வ் டு கோ இன்டு செமிஸ்.
பட் எனக்கு என்னமோ எனக்கு ஜிம்பாவே மேல வந்து ஒரு ஒரு சாஃப்ட் கார்னர் மாதிரி வந்துகிட்டு இருக்கு. ஜிம்பாவே அண்ட் வெஸ்ட் இண்டீஸ், போத் ஜிம்பாவே வெஸ்ட் இண்டீஸ் ரெண்டுமே வந்து, ஏன்னா வெஸ்ட் இண்டீஸும் ஜிம்பாவே வந்தா என்ன அப்படின்னா கிரிக்கெட்டே ஒரு மாதிரி களைகட்டும். ஒன்னு ஜிம்பாவேக்கு வந்து இந்த மாதிரி வளர்ந்து வர பசங்க விளையாட்டுப்பா அப்படின்னு, இன்னொன்னு வெஸ்ட் இண்டீஸ் வந்து டே இவனுங்க ஒரு காலத்துல ஆண்ட பரம்பரையா இருந்தாங்கடா, இவனுக்கு வந்தாலே வந்து கிரிக்கெட்டே ஒரு செலிப்ரேஷனா இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ எனக்கு என்னன்னா சவுத் ஆப்பிரிக்கா இந்தியால ஒரு டீம் வந்தா எனக்கு போதுன்ற மாதிரி இருக்கு. இன்னும் இந்த 2 டீம்ல இருந்து இன்னொரு டீம் வாங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் அதெல்லாம் அது என்னுடைய வேண்டுதல். அதுதான் இந்தியா வர்சஸ் சவுத், கோயிங் ஃபார் இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா. ஐ மீன் இந்தியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா தான் டாப் 2 ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு தோணுது. அதேதான் நானும் லைக் ஆப்வியஸா ஆன் பேப்பரும் சரி பை பெர்ஃபார்மன்ஸும் சரி இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா வந்து நல்லாவே இருக்காங்க. மேபி எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர்ல வரணும்னா நான் ஜிம்பாவே மேல வைப்பேன் ரேதர் தேன் வெஸ்ட் இண்டீஸ். நான் ஜிம்பாவே மேல வைப்பேன். நான் ஆனஸ்ட்லி வந்து சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா தான், இந்தியா ஆர் ஜிம்பாப்வே. ஏன்னா ஆனஸ்ட்லி இந்தியா வந்துரும். ஓகேங்களா, அது வந்து நான் புதுசா தான் ஒப்பீனியன் சொல்லுவேன், புதுசா நான் உருட்டுவேன் அப்படின்னு நான் வந்து ஜிம்பாப்வே சொல்ல முடியாது. ஏன்னா இந்தியா அவர் சொன்ன மாதிரி தான் சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா வந்து ஷியர் ஷாட்டா தெரியுறாங்க. பட் ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் மேட்ச் நடந்து ஏதாவது அப்படிங்க நடந்துச்சுன்னா, ஏன்னா நீங்க வெஸ்ட் இண்டீஸை கவுண்ட் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இந்தியாவுக்கு அப்புறம் ஒன் டீம் டு வின் 2 T20 வேர்ல்ட் கப்ஸ்னா அது வெஸ்ட் இண்டீஸ் தான். ஓகேங்களா, ஸோ அதான் ஏன்னா இன்ஃபேக்ட் அவங்க தான் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க, இந்தியா இப்போதான் பண்ணுச்சு அதை. ஸோ அதனால அவங்க இன்னுமே அந்த அந்த ஒரு ஒரு ஃபைட்டிங் டீமா இருக்கதான் செய்யறாங்க. லெட்ஸ் சி இங்கேருந்தாவது ஏதாவது ஒரு அப்செட் நடந்து இந்த மாதிரி தான் நடக்குதான்னு பார்ப்போம். ஆனா சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து அண்ட் நியூசிலாந்து எங்களை யாருமே கணக்கிலேயே சேர்த்துக்க மாட்டேங்குது. குரூப் 2க்கு நம்ம வருவோம். அந்த குரூப்புங்க அது. குரூப் 2 பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து, நியூசிலாந்து, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா இந்த 4 டீம் இருக்கு. இதுல உங்களுடைய ஃபேவரட்ஸ் யாரு? ஏன் வந்து இவங்க டாப் 2 ஃபினிஷ் பண்ணுவாங்க? நம்ம இது குரூப் 1 அளவுக்கு ரொம்ப பேச வேண்டாம். ஏன் இவங்க வருவாங்க, ஏன் இவங்க மத்த டீம்ஸ் வந்து தோக்கடிப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு டாப் 2 யாருன்றது நீங்க சொல்லுங்க. ரதீஷ் சொல்லுங்க. எனக்கு வந்து அதேதான், இப்ப நான் சொன்னல இங்கிலாந்து நியூசிலாந்து இவங்க 2 பேர் தான் வருவாங்க. அது ரீசன் அதேதான். லைக் மத்த டீம்ஸ் அதுல அந்த குரூப்ல இருக்க மத்த டீம்ஸ் கம்பேர் பண்ணும்போது இவங்க நல்ல கிரிக்கெட் ஆடி இருக்காங்க, ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்டும் சரி, இங்கிலாந்து மட்டும் அங்க சொதப்பினாலும் ஒரு மேட்ச் தோத்தாலும் கரெக்டா புடிச்சிட்டு வந்தாங்க. நியூசிலாந்துமே சவுத் ஆப்பிரிக்கா மாதிரியான ஒரு நல்ல டீம் கிட்ட தான் தோத்துட்டு வந்திருக்கு. ஸோ இந்த குரூப்ல இருந்து போகக்கூடியதுன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு நியூசிலாந்து, இங்கிலாந்து. அதை விட்டா பாகிஸ்தான எனக்கு சொல்லணும்னு ஆசை, பட் அவனுங்க தருதலைங்க. ஒரே இடத்துலதான் ஆடுறானுங்க, 2 ஸ்டேடியம் மாறி மாறி இந்த 2 ஸ்டேடியம்ல தான் ஆடி ஆகணும். இந்த 2 ஸ்டேடியம்ல ஆடுறதுக்கே அவனுக்கு ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடுற மாதிரி. இந்தியா கூட எல்லாம் அவ்வளவு ஒன் சைடா போகணும்னு நினைச்சு கூட பாக்கல. எக்ஸாக்ட்டா. அண்ட் நசீம் ஷா மாதிரியான ஒரு பிளேயர் எதுக்கு வெளியே உட்கார வச்சுட்டு சயின்ஸ் ஆஃப்ரிதி நல்லா பண்ணலன்னு அதுக்கப்புறம் ஏன் அவருக்கு ஒரு சான்ஸ் தரக்கூடாது? ப்ரோ ஃபக்கர் சேமா சப்ஸ்டிட்யூட்ல உட்கார்ந்துட்டான் ப்ரோ, என்னால நம்பவே முடியல ப்ரோ. எனக்கெல்லாம் டேய் என்ன பிளேயர்ரா அவனை போய் சப்ஸ்டிட்யூட்ல, எனக்கு எல்லாம் அதான் வந்து சும்மா கடமைக்குன்னு வேலைக்கு போவாங்கல்ல, என்ன பண்ற சம்பளத்துக்கு போக வேண்டியது இருக்கு, அந்த மாதிரி பண்றானுங்க. சொல்லுங்க ஜெஃப் ப்ரோ, நீங்க வந்து உங்களோட டாப் வந்து நியூசிலாந்து, ஸ்ரீலங்கா ப்ரோ. நியூசிலாந்து ஃபர்ஸ்ட். ஏன் நியூசிலாந்துனா அவங்கள்ட்ட ஒரு பயங்கரமான ஒரு டீம் இருக்குடா. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சொன்ன அதே பாயிண்ட் தான், பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் 3த்துலயுமே அவங்க ஒரு ஃபைட்டிங் டீம் இருக்கு. ஓகேங்களா, அவங்களால கிவன் டே இந்த 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 4 பேர்ல அவங்களால 3 பேரும் தோக்கடிச்சு அன்டிஃபிடட்டா போக முடியும். அப்படி ஒரு டீம் நியூசிலாந்து கிட்ட இருக்குது. ஸ்ரீலங்கா ஏன்னா ஸ்ரீலங்காக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹோம் அட்வான்டேஜ். ஓகேங்களா, அவங்க ஆட போற 3 கேமும் ஹோம்ல தான் நினைக்கிறேன். அவங்க ஃபைனல் மட்டும் தான் அவங்க அகமதாபாத்ல ஆடணும் ஃபைனல் வந்தாங்கன்னா. மற்றபடி அவங்களுக்கு ஹோம் அட்வான்டேஜ். அண்ட் அவங்க டீமுமே பயங்கர சாலிடா இருக்கு. ஏதாவது நடுவுல வந்து இப்ப இந்த ஜிம்பாப்வே கூட தோத்த மாதிரி ஒரு மாதிரி க்ளூலெஸ்ஸா போய் தோக்க வாய்ப்பு இருக்கு. இங்கிலாந்து வந்து நேபாள்கிட்டையும் பயங்கரமா சஃபர் பண்ணிருக்காங்க. நான் ஏன் இங்கிலாந்து சொல்லலைன்னு, ஸ்காட்லாந்து கிட்டயும் பயங்கரமா ஒரு மாதிரி அந்த கடைசியில சாம் கரனோட 2 ஓவர் தான் 2 மேட்சை வின் பண்ணுச்சு. ஓகே, அந்த இடத்துல சாம் கரன் போடல, ஒரு ஜெய்மி ஓவர்டன்னு அந்த மாதிரி ஒரு பவுலர் ஆர்ச்சரே அவனுக்கு அடிச்சாங்க. எனக்கு அதுதான் சிரிப்பு, ஆர்ச்சரே அடி வாங்கினாரு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளம்சினஸ் நீங்க நியூசிலாண்ட பண்ணீங்க, நியூசிலாந்து உங்களுக்கு துவச்சிருவாங்க ஈஸியா. ஸோ ஸ்ரீலங்கா கொஞ்சம் ட்ரை பண்ணி இப்போ ஆஸ்திரேலியா கூட ஆடின மாதிரி அவங்க ஆடினாங்கன்னா இங்கிலாண்டை தொகடிச்சு அவங்க போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் ப்ரெடிக்ட் பண்றது நியூசிலாந்து அண்ட் ஸ்ரீலங்கா. நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து இந்த குரூப் தான் பாத்தீங்க அப்படின்னா 2 பேர் வந்து கணிக்க முடியாத பைத்தியக்காரனுங்க 2 பேர் இருக்கானுங்க. ஒன்னு இங்கிலாந்து, இன்னொன்னு பாகிஸ்தான். இந்த 2 பேரும் பாத்தீங்க அப்படின்னா கிவன் டே அவனுங்க வந்து
எவ்வளவு மழுமட்டியா வேணா ஆடலாம். இன்னொரு பக்கம் வந்து நம்மள ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு டேய் என்னடா ஜெயிச்சிட்டீங்க, இவனா அடிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஆடலாம். சோ எனக்கு அதுதான் பயமா இருக்கு. இப்போ நம்ம வந்து குரூப் 1ல பேசுறப்போ என்னடா எல்லாருமே கன்சிஸ்டன்ட் கிரிக்கெட் ஆடுறீங்க, சரி இதுல யாரு பெஸ்டா ஆடுவா, எனக்கு இவன் பெஸ்டா ஆடுவான்னு சொல்லிட்டு நான் இவனை ப்ரெடிக்ட் பண்றேன்னு இருக்குது. இப்போ இங்கிலாந்து வர்சஸ் நியூசிலாந்து செம்ம சூப்பரா கன்சிஸ்டன்டா ஆடுறாங்க. எனக்கு ஒரு ஷாட் வந்து நியூசிலாந்து தான், நான் அது இல்லைன்னு சொல்ல, அவனுங்க வந்து போயிடுவானுங்க. ஆனா அதே கிவன் டேல இப்போ பாகிஸ்தான் கூட ஆடுறானுங்க அப்படின்னா அவனுங்க வந்து எல்லாரையுமே, ஏன்னா அவனுங்க ஆடுறது எல்லாமே வந்து பாகிஸ்தானோட ஐ மீன் நியூசிலாண்டோட கேம்ஸ் எல்லாமே வந்து பள்ளிக்கல்ல இல்ல, இன்னொரு வந்து கொலம்போல ஆடுறாங்க நினைக்கிறேன். எல்லாமே வந்து 3 மேட்ச்மே கொலம்போல ஆடுறாங்க. அது டஃப் பிட்ச், நல்ல ஸ்பின் பயங்கரமா எடுக்கிற பிட்ச். பாகிஸ்தான் பாத்தீங்க அப்படின்னா 4 ஸ்பின்னர் 5 ஸ்பின்னர் வச்சிருக்கானுங்க. சோ அவனுங்களை வச்சு போடுறப்போ மேபி நியூசிலாந்து அங்க மாட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த பக்கம் இங்கிலாந்துக்கு வரீங்க அப்படின்னா அதில் ரஷீத் மாதிரி ஒரு ஸ்பின்னர் கிட்ட மாட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சோ இதனால மேபி நியூசிலாந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணலாம், பட் நியூசிலாந்து வில் கோ. இன்னொரு பக்கம் வந்து எனக்கு இந்த 3ல இருந்து அகைன் எனக்கு ஸ்ரீலங்கா கிட்ட ஒரே பிரச்சனையா இருக்கு என்ன அப்படின்னா, பத்திரானா வந்து ஹீஸ் அவுட் ஆஃப் தி வேர்ல்ட் கப். சோ அதனாலதான் அவங்க வந்து அவங்களோட பவுலிங் அட்டாக் வந்து ரொம்ப கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி இருந்துச்சு. அவங்களால விக்கெட்ஸே எடுக்க முடியல. ஜிம்பாப்வேக்கா ஒரு த்ரெட் கூட கொடுக்க முடியல, விக்கெட்ஸ் எடுக்கிறத தாண்டி ஒரு த்ரெட் கொடுக்க முடியல. சோ அதனால அவங்க கொஞ்சம் வீக்கா இருப்பாங்கன்னு தோணுது. மேபி எனக்கு இந்த பைத்தியக்காரன்ல இருந்து எனக்கு ஒரு ஆளை சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ வில் கோ ஃபார் இங்கிலாந்து, நியூசிலாந்து அண்ட் இங்கிலாந்து நான் சொல்றேன். ஸ்ரீலங்கா மைட் லூஸ் பிகாஸ் ஆஃப் அவங்களுடைய அந்த பவுலிங். பாகிஸ்தானை யாரும் மதிக்கலையா? பாகிஸ்தான் எனக்கு பாகிஸ்தான் இங்கிலாந்து அவனுங்க மதிக்கட்டும். எனக்கு இந்த 2 பேரையும் சொல்லணும்னு எனக்கு விருப்பமே இல்லை. ஆனா கடாறு முடாருன்னு கிரிக்கெட் ஆடி ஜெயிச்சிருவாங்களோன்னு ஒரு, நானும் வந்து அவனுங்கள மாதிரியே போறேன், அவனுங்கள மாதிரியே நான் சொல்றேன். கணிக்க முடியாம சரி நான் இங்கிலாந்துன்னு சொல்றேன். மேபி தெரியல, ஸ்ரீலங்கா பிகாஸ் ஆஃப் தட் ஒரு மிகப்பெரிய நான் வந்து அவங்க சொல்ல முடியல. அதான் பாகிஸ்தான் ஏன் சொல்லன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ப்ரோ இதெல்லாம் எங்களுக்கே தெரியுமே, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு. ரெண்டு அவனுங்க கண்ட்ரிலே பெஸ்ட் பிளேயர்ஸ். நசீம் ஷாலாம் வந்து என்ன ஒரு அவுட் ஸ்விங் போடுறவரு. ஓகே, நசீம் ஷா, ஃபக்கர் ஜமான், நீங்க 2 பேரையும் உட்கார வச்சுட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்களாம் வரவே மாட்டீங்க. அதனாலதான் தெரியல, திடீர்னு இந்த டைம் வந்து உள்ளார வந்து நான் வந்து எல்லா காம்பினேஷனையும் மாத்தி நல்லா விளையாண்டானுங்கன்னா வாய்ப்பு இருக்கு, பாப்போம். சோ இதுதான் தான் வந்து எங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ். சரி, இது இல்லாம இப்போ இந்த நம்ம 4 டீம் சொல்லிட்டோம். இது இல்லாம ஏதாவது ஒரு டீம் செமிஃபைனல்ஸ்ல வர்றதுக்கு இவங்க எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்றதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம 3 பேருக்கும் ஒரு டீம் சர்ப்ரைஸ் பண்றதுக்கா 2 குரூப்ல இருந்தும் ஒரே ஒரு டீம், ஜஸ்ட் ஒரே ஒரு டீம் மட்டும் நீங்க சொல்லுங்க. ஜிம்பாப்வே எக்ஸாக்ட்லி. எனக்கு வந்து பொட்டன்ஷியல் இருக்கிறது அந்த டீம் தான். I will go for Pakistan. I will go surprise motherfucker பண்ணனும்னா அது அவங்களுக்கு தான் பண்ண முடியும். 3 மேட்ச் முடிஞ்சு கராச்சிக்கு ஃளைட் இருக்கும், நீங்க போய்ட்டு வாங்க. ஆனா பாகிஸ்தான்காரனே இவ்வளவு வந்து சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டானா? நான் தான்டா 2 வீடியோவா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் அவங்களுக்கு. போன வீடியோ சப்போர்ட் பண்ணி உங்கள்ட்ட கடி வாங்கிட்டு மேட்ச பார்த்தா சரியான ஒன் சைடு ஆம்லேட் மேட்ச். கொஞ்சம் கூட ஜெயிக்கணும்ன்ற அந்த ஒரு இதுவே இல்ல. நீ சொல்றது நடக்கும் எப்பனா இந்த காம்பினேஷன் மாத்திட்டு 3 மேட்ச்ல ஏதாவது 2 மேட்ச் கிளிக் ஆச்சுன்னா கண்டிப்பா நடக்கும். ஆவலன்னா அவ்வளவுதான், நொட்டிக்கிட்டு போயிடுச்சு தம்பின்னு அவங்க கராச்சிக்கு போக வேண்டியது. சோ இதுதான் மக்களே எங்களுடைய வந்து ப்ரெடிக்ஷன். இது போத் குரூப் A and B ல இருந்து. சோ இதுல இருந்து உங்களுடைய வந்து கமெண்ட்ஸ் என்ன, உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதுல இருந்து வந்து இந்த டீம் நம்மள வந்து சர்ப்ரைஸ் பண்ணோம் அப்படின்ற டீமே வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சோ லெட்ஸ் see. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டோர்னமெண்ட், ஒரு வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட் வந்து பயங்கர டஃபா போகுது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த 2 குரூப் வந்து பயங்கர டஃபா இருக்கும். இந்த டோர்னமெண்ட் வந்து பயங்கர டஃபா இருக்க போகுது. அது முக்கியமா குரூப் 1 வந்து பயங்கரமான டஃபான குரூப்பா இருக்க போகுது. லெட்ஸ் see யார் என்ன இப்படி போகுது. இதுல வந்து திரும்ப ஒரு சூப்பர் ஓவர் பாப்போமா, பயங்கர வந்து எட்ஜ் ஆஃப் தி சீட் த்ரில்லர்ஸ் பாப்போமான்றது வந்து லெட்ஸ் see. ஒரு மேட்ச் ஏதாவது இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு வந்து திரும்ப வந்து மீட் பண்றோம். அப்படின்னா ஷார்ட்ஸ் வீடியோல இன்ஸ்டாகிராம்ல வந்து உங்களை வந்து மீட் பண்றோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை வந்து மீட் பண்றோம். நன்றி, வணக்கம், பாய் பாய். ஓகே, அநேகமா ஜிம்பாப்வே மேட்ச் போனா போவேன், இந்தியா ஜிம்பாப்வே.